ஹலோ மக்களே, வேலை தேடிட்டு இருக்கீங்களா? டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்க வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக நம்ம இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்காகன்னு சொல்லிவிட்டு. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். சரிங்களா? ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிஸ்ட்டு, குக்கு, ஸ்டோர் கீப்பரு, கார்பெண்டரு, பெயிண்டரு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, மெஸ் ஸ்டாஃபு, லாண்ட்ரி மேனு, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு, வல்கனைசர், சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அப்படின்ற மாதிரி டோட்டலாக 148 வேகன்சிஸை அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல கூட லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படின்ற ஒரு ரோலையுமே ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏர் கமாண்டிங் அம்பாலா ஸ்டேஷனில் வந்து ஹரியானாவில் இருக்கு இல்லையா, அம்பாலா ஸ்டேஷன், அதில் வந்து ஹிந்தி டைப்பிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரு வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, நியூ டெல்லியில் இருக்கிற ரோலுக்கு, லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 3 பேரை வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு டீட்டெயில்டாக சம்பளம் எவ்வளோ அப்படின்றது அவங்க வந்து இங்கே கொடுக்கல. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் செக் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க. லெவல் 2 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லெவல் 2 பே மேட்ரிக்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே லெவல் 2 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்க்கு மட்டும் லெவல் 1 கொடுத்துருக்காங்க. லாண்ட்ரி மேனுக்கு லெவல் 1, மெஸ் ஸ்டாஃப்க்கு லெவல் 1, மற்ற எல்லா ரோலுக்குமே வந்து லெவல் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th படிச்சிருந்தாலே போதுங்க, நீங்கள் இந்த ரோலுக்கு டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு 12th படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இங்கிலீஷில் வந்து டைப் படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹிந்தி டைப்பிஸ்ட்டுமே 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷும் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் ஹிந்தி அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டோர் கீப்பருக்கு வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து வேலிட் சிவில் டிரைவிங் லைசன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், லைட் வெஹிக்கிள்ஸ்க்கும் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குக்குன்ற ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெயிண்டருக்கும் 10th போதும், கார்பெண்டருக்கும் 10th போதும், ஹவுஸ் கீப்பிங்க்கும் 10th போதும், லாண்ட்ரி மேனுக்கும் லைக் 7th சிபிசி உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 7th சிபிசி கிரேடு, மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தால் போதும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th படிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மெஸ் ஸ்டாஃப்க்கும் 10th, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கும் 10th மாதிரி சொல்லியிருக்காங்க. வல்கனைசருக்கு 10th தான் வேணும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 40 வந்து யூஆர் கேட்டகரியிலையும் 45க்கு வந்து SC/ST கேட்டகரியிலையும் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அந்த ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அஃபிஷியல் ரெக்கார்டு வள்ளி அப்படின்ற மாதிரி அதையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.